இலிருந்து இரவு 10 மணி வரை திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலே இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இந்த நிகழ்ச்சியை தேவன் ஆசீர்வதிக்கிறார், தேவன் நடத்துகிறார். தேவனுக்கே நன்றி. தொடர்ந்து இன்றைய நாளில் நாங்கள் நிகழ்ச்சியினர்களை கடந்து செல்வோம். இன்றைய நாளிலே திங்கட்கிழமை ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா சமூகமிக்காவற்று பிரதர் மகேந்திரன் ஆரம்ப ஜெபம் இருப்பார். சங்கீதம் சிஸ்டர் டோலி, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக பிரதர் மகேந்திரன், ஊழியருக்கான ஜெபம் சங்கமா வானொலியிலும் நித்திய வெளிச்ச நேரத்திலும் வார்த்தையை கொடுக்கிற ஊழியருக்காக எடுக்கிற ஜெபத்தை சிஸ்டர் டோலி எடுக்கிறார். 7:30க்கு இன்று முதலாவது செய்தி பாஸ்டர் விக்டர் போல் இந்தியா, நான் அவரை தொடர்படுத்துவேன். 8 மணிக்கு பாஸ்டர் ஞான பிரகாசம், 9 மணிக்கு பாஸ்டர் ஆண்டன், 9:30க்கு பாஸ்டர் மார்டின் இந்தியா. இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சியை திறம்பட ஆவியான உதவிகள் நடத்த வருகிறார் சிஸ்டர் டோலி அவர்கள். அவரை நாங்கள் அன்போடு அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் தி லார்ட் ஐயா, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளில் நிகழ்ச்சியை உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவியான உதவியோடு நீங்கள் வழி நடத்துங்கள். காரணம், நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். இப்பொழுது கூட ஒப்புக் கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்கள் வழி நடத்துங்கள். ஆமென். ஆமேன் ஆமேன். சிறிய ஜெபத்தோட ஆரம்பிப்போம். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. என்றும் எப்பொழுதும் எங்கள் மத்தியில் எங்களுக்குள் உலாவி கொண்டிருக்கிற கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அவரை ஆவியோட உண்மையோடும் ஜெபிப்பதற்கு ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் இந்த நிகழ்ச்சியை உங்களோட கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த பென்டிகாஸ்ட் நாளிலே நடந்தது போல ஆண்டவரே, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றி மாமிசமான யாவர்களும் மூப்பர்கள் வாலிபர்கள் யாவரும் தரிசனத்தை கொடுத்து யாவருக்கும் ஒரு பெரிதான முழக்கத்தை கொடுத்து உங்களை சுத்தமான ஆவியை அவங்களுக்குள்ள அனுப்பி அவர்களையும் வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் என் பிதாவே இயேசுவே. நடக்கப்புற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் உங்களோட சித்தத்தின்படி நடைபெறுவதாக ஒவ்வொருத்தரையும் உங்களோட கருத்துல கொடுக்கிறேன். நாங்க அப்பா உம்மோட நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு மட்டுமே நாங்க இந்த நித்திய சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சமாக நீங்க வந்து எங்கள் மத்தியில் இருக்கும் பொழுது உங்களோட நாமத்தை மட்டுமே நாங்க தொழுந்து கொள்வதற்கும் உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கும் தந்த இந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். இப்பொழுது சகோதர சகோதரியாலே சங்கமம் வானொலி நித்திய வெளிச்ச நேரத்திற்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் பாடல் ஜெபங்களை எடுத்து வாருங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். நன்றி. கர்த்தருடைய வார்த்தை கூறுவது அவரே எங்களுக்கு ஆதியும் அந்தமா இருக்கிறார். அவரே எங்களுக்கு அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறபடியா அவரை நாங்க முழு இருதயத்தோடும் ஆவியோடும் அவரை நாங்கள் ஆராதிப்பதற்கு கர்த்தருக்கு இன்னும் மென்மேலுமாக அவருடைய கிருபையை கொடுத்து வழி நடத்துவாராக. மறுபடியாக நாங்கள் யாவரும் அன்போடு சிஸ்டர் கருணா அவர்களை வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சிஸ்டர் கருணா நான் செய்கிறேன். ஓகே. மகேந்திரன் ஐயா அவர்கள் இப்பொழுது எல்லாருக்கும் ஜெபிப்பதற்கு வந்து பாடலை பாடி கர்த்தரை நாமத்தை உயர்த்துவார்கள். நன்றி மகேந்திரன் ஐயா. வாருங்கள், வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென் ஆமென். இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சங்கம வானொலியில் நடக்கின்ற இந்த நித்திய வெளிச்ச நேரத்தை பாதபடியிலே வந்து ஜெபிக்க ஐயா, இந்த நிகழ்ச்சி தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடையும் வராதபடி சுவாமி ஆணிப்பா அந்த கரத்தால் நீர் ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். அப்பா பிதாவே, அழைக்க தந்தவரே, புத்திரத்தை தந்தவரே, உமது நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம் சுவாமி. நீர்தான் உண்மையான தெய்வம், வேறொரு தெய்வம் இல்லை என்பதை கர்த்தாவே இந்த சங்கம வானொலியின் மூலம் நித்திய வெளிச்சத்தின் மூலம் செயல்படுவதை கண்ணோக்கி பார்க்கிற தேவனே, எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, இந்த நிகழ்ச்சிகள் 110 நாடுகள் மட்டுமல்ல, இலங்கை நாட்டிலும் கூட கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார் சுவாமி. அந்த கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. ஐயா, ஆண்டு நிகழ்ச்சி வருகின்ற ஒவ்வொரு ஊழியக்காரும் கொடுக்கும் செய்தி
கருக்குள்ள பட்டயமாக ஊடுருவிச்சைக்கு நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தாளந்து கொடுத்துகிற பிள்ளைகள், நிகழ்ச்சி நடத்துகிற பிள்ளைகள் அனைவரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக, ஒரு மனமகிழ்ச்சி நாளாக, ஆவியில் அனல் கொண்டு நிரம்பும் நாளாக, ஆவியில் அனல் கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய ஓடோடி வந்திருக்கோம் சுவாமி. ஆவியானவரே, உமது பிரசன்னத்தை இப்போது ஊற்றும் ஆண்டவரே. ஒரு பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இறங்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறு உழைப்பை கேட்கிற பிள்ளைகள் மீது ஒரு பிரசன்னம், ஒரு வல்லமை இறங்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை போற்றுகிறோம், உண்மையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த உலகத்தில் ஆண்டவரே, எங்கள் தாளத்தை கொடுக்கிறோம், நேரத்தை கொடுக்கிறோம். காரணம், உமது நாமம் மயப்படுத்த வேண்டும் என்று கத்தாவே, நாங்கள் தினம் தினம் உம்மில் மகிழ்ந்து கழுவுற நீ கிருபை செய்து கொண்டிருக்கிற சுவாமி. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து வர நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து தந்துள்ளவனுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென். தினம் தினம் இயேசு நாயகனை மனம் மனம் மகிழ்ந்து பாடிடுவேன் ஆனந்தமாக, என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வேன். தினம் தினம் இயேசு நாயகனை மனம் மனம் மகிழ்ந்து பாடிடுவேன் ஆனந்தமாக, என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வேன். கருவில் என்னை தெரிந்து கொண்டு கருத்தாய் அவரை பாட வைத்தார். கருவில் என்னை தெரிந்து கொண்டு கருத்தாய் அவரை பாட வைத்தார். வலையை எனக்காய் சாத்தான் விரிக்க வழியை மாற்றி அனுப்பி சென்றால். வலையை எனக்காய் சாத்தான் விரிக்க வழியை மாற்றி அழைத்து சென்றார். தினம் தினம் இயேசு நாயகனை மனம் மனம் மகிழ்ந்து பாடிடுவேன் ஆனந்தமாக, என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து அகல் மகிழ்வேன். மன்னவர் இயேசு என்றில் இருக்க மனிதன் எனக்கு என்ன செய்வான்? அல்லல் நீக்கி மார்பில் அணைத்தார், அல்லேலூயா பாடுகிறேன். தினம் தினம் இயேசு நாயகனை மனமன மகிழ்ந்து பாடிடுவேன் ஆனந்தமாக, என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வேன். சிலுவை மீதினிலே குருது சித்தம் மறித்தாரே, உலகை மீட்டிடவே இயேசு அன்புடன் மாண்டாரே. தாகமடைந்தோர் எல்லோரும் இயேசுவிடம் தாகத்தை தீர்க்க வாருங்கோ, ஜீவ தண்ணீரான கர்த்தர் ஜீவனுக்கு அளிப்பாரே. தினம் தினம் இயேசு நாயகனை மனமன மகிழ்ந்து பாடிடுவேன் ஆனந்தமாக, என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வேன். ஆமென். ஆண்டவரே, தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை நீர் ஆசிர்வதித்து தந்துள்ளதுமாக எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென். ஆமென். ஆமென், ஆமென். ஐயா, அருமையான பாட்டை பாடி கர்த்தரின் நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி, நன்றி. இப்பொழுது ஜாலியா அவர்கள் சங்கீதத்தை வாசிப்பார்கள். சங்கீதம் 117, அதுல 2 வசனங்கள் தான் இருக்கு. அதோடு தொடர்ந்து 118வது சங்கீதத்திலையும் 1லிருந்து 5வது வசனம் வரையும் வாசிக்கிறேன். சங்கீதம் 117 பக்கம் 744. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. 118ஆம் சங்கீதம் 1லிருந்து 6வது வசனம் வரையும் வாசிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலே இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே என்னை வைத்தார்.
கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷர் எனக்கு என்ன செய்வான்? ஆமென். பிரைஸ் தி லார்ட். அது எனக்கு நல்ல அருமையாக பிடிச்ச வார்த்தை வசனம். ஏன்னா கர்த்தர் எங்களுக்கு உபத்திரங்கள் வரும் பொழுது, கர்த்தர் எங்கள் மார்பில் இருக்கும் பொழுது, நாங்க அவர் மார்பில் இருக்கும் பொழுது, இந்த மனுஷர் எங்களுக்கு ஒன்றுமே ஒரு தீமையும் எங்களுக்கு அணுகாது. என்ன தீமை வந்தாலும் கர்த்தரிடம் தான் வசனம் கூறுது. ரோமர் 8:28, இது என்ன தீமை வந்த எல்லாமே நன்மையாக அவர் அழைத்தவர்களுக்கு அவர் யாவற்றையும் நன்மையாக செய்து முடிப்பார். அப்படியே கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கும் பொழுது யார் நமக்கு எதிர்த்து நிற்க முடியும்? அந்த வார்த்தையின்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையை யாவருக்கும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பாராக என்று கூறி, இந்த நாமத்தை உயர்த்த தந்த கிருபைக்கு கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். நன்றி நன்றி நன்றி. அவருடைய நாம் மட்டும் மகிமைப்படுவதற்காக மறுபடியாக நாங்க மகேந்திரன் ஐயாவை வரவழைப்போம். அவரை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக வேண்டி ஜெபிப்பதற்கு வந்து பாடலை ஒன்று பாடுவார் நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் ஐயா. Praise the Lord, Sister Dolly. பிரைஸ் தி லார்ட் ஐயா. மறுபடியும் வந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். நன்றி. ஆமென். இன்றைய நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் 110 நாடுகளில், இலங்கையில், அநேக தேசங்களில் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலும் ஆவியில் வளர அவர்களுக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கம வானொலி நிகழ்ச்சியையும் நித்திய நிகழ்ச்சியையும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீர் அறிந்திருக்கிற சுவாமி, அந்த கிருபைக்காண்டு ஐயா, இந்த பிள்ளைகள் ஆண்டவரை மறு உழைப்பிலே அநேக தேவ செய்திகளை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்திருக்கிற சுவாமி, அந்த கிருபைக்கா நன்றி. ஐயா, நீர்தான் உண்மையான தெய்வம், அந்த ஒன்றான தேவன் இந்த உலகம் கண்டுகொள்ள வேண்டும் ஆண்டவரை. அதுக்காக நாங்கள் செயல்படுகிற காரியங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் நீர் ஆண்டவரை. ஐயா, நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறீர். இந்த நிகழ்ச்சியை சங்கமாவளி ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறீர் சுவாமி. ஐயா, நீ நல்லவர், வல்லவர் ஐயா, போதுமானவர் ஐயா. வாக்குத்தத்தம் தந்த தெய்வமே, வாக்கு மாறாத தெய்வமே, நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்களோட கூட இருப்பேன் சொன்னவரே, எங்களோட கூட ஐயா, கூட இருமாண்டவரே. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த உலகத்தில் விக்கிரங்களை ஓடித்திர மக்கள் ஆண்டவரே, நீரான் உண்மையான தெய்வம் என்று கண்டுகொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமா? எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன். வணக்கத்துக்குரியவரே, ஆவியில் நிறைந்தவரே, கருணையின் கடல் நீரே, என்னுடன் பேசும் ஐயா. வணக்கத்துக்குரியவரே, ஆவியில் நிறைந்தவரே, கருணையின் கடல் நீரே, என்னுடன் பேசும் ஐயா. மரித்து உயிர்த்தெழுந்த தெய்வம் நீதான் ஐயா, மரித்து உயிர்த்தெழுந்த தெய்வம் நீதான் ஐயா, எங்களுக்குள் வாசம் பண்ணி உயிரோடு வாழ்கின்றீரே, எங்களுக்குள் வாசம் பண்ணி உயிரோடு வாழ்கின்றீரே. வணக்கத்துக்குரியவரே, ஆவியில் நிறைந்தவரே, கருணையும் கடல் நீரே, என்னுடன் பேசும் ஐயா. ஒரு தெய்வம் நீரே, வேறு ஒரு தெய்வம் இல்லை, ஒரே ஒரு தெய்வம் நீரே, வேறு ஒரு தெய்வம் இல்லை. உலகத்தின் பல தெய்வம் பேசாமல் இருக்கிறது, ஒரே ஒரு தெய்வம் நீரே, வேறு ஒரு தெய்வம் இல்லை. உலகத்தின் பல தெய்வம் பேசாமல் இருக்கிறது. வணக்கத்துக்குரியவரே, ஆவியில் நிறைந்தவரே, கருணையின் கடல் நீரே, என்னுடன் பேசும் ஐயா. சுத்தியால் ஆணியை இறுக்கி கயிற்றினால் இறுக கட்டி, சுத்தியால் ஆணியை இறுக்கி கயிற்றினால் இறுக கட்டி, பேசாத தெய்வங்களை உருவாக்கிய மனிதன் தானே, பேசாத தெய்வங்களை உருவாக்கிய மனிதன் தானே. வணக்கத்துக்குரியவரே, ஆவியில் நிறைந்தவரே, கருணையும் கடல் நீரே, என்னுடன் பேசும் ஐயா. இயேசு என்ற நாமம் ஒன்றே, பிசாசுகள் நடுங்கும் நாமம். இயேசு என்ற நாமம் ஒன்றே, பிசாசுகள் நடுங்கும் நாமம். எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்ட நாமம் தானே, எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்ட நாமம் தானே. வணக்கத்துக்குரியவரே, ஆவியில் நிறைந்தவரே, கருணையில் கடல் நீரே,
என்னுடன் பேசும் ஐயா. ஆமா ஆண்டவரே, என்று ஒவ்வொரு தேவ செய்தியிலும் உங்களோடு பேசுவதை கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம்ல நாமத்தினால ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். நன்றி ஐயா. அருமையான பாட்டு மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்தீர்கள். நன்றா ஜெபித்தீர்கள். அவர் நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி நன்றி. எல்லா கன மகிமையும் கர்த்தருக்கே உரியது. நன்றி இயேசுவே. ஆமென். இப்பொழுது சிஸ்டர் டாலி அவர்கள் ஊழியர்களுக்கு அவனை ஜெபித்து சிறிய பாட்டலை பாடுவார்கள். ஆமென். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, நீரே ஒரு தேவன் என்று நாங்கள் அறிந்து கொண்ட ஆண்டவரே, ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் ஜெபிப்பதற்கு தந்த இந்த பெரிதான கிருபைக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே, தேவ பயத்தோடு உங்கள் பாதத்தடியில நாங்கள் குனிந்து பணிவதற்கு தந்த இந்த மகா பெரிதான பரிசுத்தமான ஜீவியத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் அவர்களது வழியிலே அவர்களது எல்லா நினைவுகளிலும் ஆண்டவரே பரிசுத்தமாக இருக்கும்படி ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். நீங்க தான் கூட கிருபையை கொடுத்து வழி நடத்துங்க ஐயா. அப்பா, வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, அப்பா எங்களுக்கு உணவு கொடுத்தீங்க ஐயா, இருக்க இடம் கொடுத்தீங்க ஐயா. அப்பா, இந்த உலகத்தையே படைத்த எங்களுக்குள்ள நீங்க பேசுவதற்கு தந்த இந்த பெரிதான அழைப்பதற்கு நாங்க நன்றி செலுத்துறோம். நீங்க அழைத்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. ஸ்பெஷலாக பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா அவர்கள் இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தை எங்களுக்கு திறந்து கொடுத்து இந்த அவங்களுக்கு கொடுத்த ஈவின் மூலமாக யாவரை அழைத்து இந்த பெரிதான ஊழியத்தை நீங்க உங்களோட கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. அநேக ஊழியக்காரங்களை கொண்டு வந்து சேருங்க. அநேக பாவிகளை ரட்சிப்பதற்கு இந்த வானொலி சங்கமம் வானொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்களையும் ஆண்டவரை நீங்க கிரியை செய்யுங்க. இந்த கடைசி காலத்துல ஐயா, இந்த ஊழியக்காரங்க மூலமாக நீங்க அப்பா இந்த ஊழியக்காரங்களை எடுத்து உங்களுக்கென்று உபயோகிக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. அப்பா, குயவனை போல நீங்க வணைகிற தேவன் ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட சித்தத்தின்படி வணைங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. யாவருக்குள்ள ஒரு பெரிதான புதிதான அன்பையும் அபிஷேகத்தையும் இந்த மாலை நேரம் கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே. நன்றி. ஆமேன் 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 ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன் ஆமேன். சர்வசிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வசிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றும் பணிந்து தொழுவோம். Hallelujah. 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 Amen. கத்தரின் கிரிகைகள் நாங்கள் கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே, அவியாத்மா சரீரமும் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. Hallelujah. 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 Amen. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தையும் மீடம் படைக்கின்றோமே, எங்கிரமும் ஆசீர் பெறவே. Hallelujah. 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 Amen. ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் அவர் மட்டுமே இந்த உலகத்தை படைத்தவர். அவர் மட்டுமே எங்களுக்குள்ள பேசி எங்களை வணைந்து அவர் சித்தம் போல்
அவர் பரிசுத்தமா இருக்கிறப்ப எங்களையும் பரிசுத்தமாக்குறதுக்கு எங்களை வணைந்து கொண்டு அவருடைய சித்தப்படி நடத்தி கொண்ட கிருபைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். அப்பா இல்லை ஊழியக்காரங்களோட பாதத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா உங்களோட நாங்கள் யாவரும் தாழ்மையா உங்களுக்கு முன்பாக தாழ்மையாக நடந்த தேவ பயத்தில் நடப்பதற்கு எல்லா ஊழியர்களுக்கும் ஒரு புதிதான வெளிப்படுத்தலை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே ஜெபிக்கிறேன் என் பிதாவே, உங்களுடைய நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி. இப்பொழுது மறுபடியாக நாங்க பாஸ்டர் விக்டர் பால் அவர்களை அன்போடு வரவழைப்போமாக. இந்தியாவிலிருந்து நாங்கள் யாவரும் ஒரு மனதோடு அன்போடு வரவழைப்போமாக.